சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் சங்கரநாராயணசாமி கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். அதனை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணகுமார், வணக்கம். இந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் இன்று மாலை 4 மணியிலிருந்து காலையிலிருந்தே கடுமையான வெயில் பாத்தி வைத்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழை பெய்ததற்கு எதிரொலியாக சங்கரன்கோவில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. சாக்கடை நீரும் கலந்து சென்றதால் அப்பகுதிகள் எல்லாம் துர்நாற்றம் வீசியது. இதைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலுக்குள் மழை நீர் புகுந்தது. மழை நீருக்குள் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள். மிகுந்த சிரமத்துக்கிடையே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புகுந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் திருக்கோவில் நிர்வாகத்தினர் போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்து வருகின்றனர். இருப்பினும் மழை நீர் முழுவதும் வெளியேறாததால் பக்தர்கள் மிகுந்த அவதிக்குள் இருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு கருதி நகரின் பல பகுதிகளில் மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் நகரமே இருளில் மூழ்கிறது. திருவேங்கடம் சாலை, திருவள்ளுவர் சாலை போன்ற பகுதிகளில் மழை நீர் அதிகமாக தேங்கி இருப்பதால் அப்பகுதிகளை கடப்பதற்காக விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.